என் பிள்ளைங்க அழகாக அப்படி இருப்போம். வெளிநாடு போறதுக்காக ஏர்போர்ட்ல காத்திருந்த நபருடைய பயணம் ஒரே ஒரு போன் காலால ரத்தாகிருக்கு. மனைவி மகன்கள் 2 பேர்னு 3 பேர் உயிரிழந்த சம்பவம் வெளிநாடு போக ஏர்போர்ட்ல காத்திருந்தவரை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. சந்தோஷமா வழி அனுப்பிட்டு போன மனைவி மற்றும் மகன்களுடைய சடலத்தை பார்த்து இவர் கதறி அழுத காட்சி காண்போர கண் கலங்க வச்சிருக்கு. என் பிள்ளைங்க அழகா அப்படி இருப்போம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகாவுக்குட்பட்ட மேல் பட்டம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் அமீத். இவருடைய மனைவி ஜெய்பினிஷா. இந்த தம்பதிக்கு 3 மகன்கள். அப்துல் அமீத் சவுதி அரேபியால டெய்லர் வேலை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில ஒவ்வொரு வருஷமும் இவரு தன்னுடைய சொந்த ஊருக்கு 1 மாசம் தங்கிட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு. அந்த வகையில தான் இந்த ஆண்டும் சொந்த ஊருக்கு 1 மாதம் தங்கிட்டு மறுபடியும் சவுதி போறதுக்காக சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. அப்போ வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இவருடைய மனைவி மற்றும் 3 மகன்கள் அங்க வந்திருக்காங்க. இவரை வழி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் சொந்த ஊர் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில விமான நிலையத்துக்குள்ள இவரு செக் இன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவல் தான் இவரை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. யாருக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு போறாரோ அவங்களே இப்போ உயிரோட இல்ல அப்படின்ற தகவலை கேட்டு உடைஞ்சு போன இவரு உடனடியா தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சு கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வச்ச தன்னுடைய மனைவி மற்றும் மகன்கள் சடலமாய் இருக்கிறத பார்த்து இவரு கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி காண்போர கண் கலங்க வச்சிருக்கு. கணவரை வழி அனுப்பி வச்சுட்டு ஜெய்பினிஷா தன்னுடைய மகன்களோட போயிட்டு இருக்கும் போது சாலை விபத்து ஏற்பட்டு ஜெய்பினிஷா இவங்களுடைய மகன்களான மிஷால் வைசல் உயிரிழந்துட்டாங்க. 3வது மகன் அப்சல் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வராரு. மனைவி மற்றும் மகன்களுடைய புகைப்படத்தை காட்டி உறவினர்கள் கிட்ட இவரு கதறி அழுத காட்சி பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு. வெளிநாடு போக இருந்தவரு தன்னுடைய குடும்பத்தார் உயிரிழந்த செய்தியை கேட்டு பயணத்தை ரத்து செஞ்ச நிலையில அவங்களுடைய உடல்கள் இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு.